இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசர் சேனலில் திரும்ப உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சரி நண்பர்களே, இன்றைக்கி கார்னே ப்ளஸில் நம்ம கொடுத்த கணிப்பு என்னென்னா 087. ஓகேங்களா, இதில் 065 இன்றைக்கி ரிசல்ட்டு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிசியில் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னோடய கெஸ்ஸிங்கில் 087ன்னு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன கொடுத்தங்கிறத ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்தங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து இதில் பிசியில் பார்த்தீங்கன்னா 34 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். 34ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 087 நான் ரொம்ப முக்கியமான செட்டாக தான் நான் கொடுத்துருந்தேன் கூட. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6242ன்னு சொல்லிட்டு 4Dயில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டு 9 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் நான் கொடுத்தது. ஓகே, ஆனால் இன்றைக்கி முக்கியமாக என்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்தேன் அதுதான் முக்கியமாக பார்க்கணும். ஏபியில் பார்த்தீங்கன்னா 06 நான் என்ன 86 அப்படி சொல்லிட்டு கொடுத்தேன். அதே மிஸ் தான். பிசியை பொறுத்த வரைக்கும் 65, ஆனால் என்னோடய கெஸ்ஸிங்கில் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே. ஏசியில் பார்த்தீங்கன்னா 05 இல்லை. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கொடுத்துருக்கேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2, 9 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தாங்க கிளைமேக்ஸு. 702, 832, 352, 582, 005ன்னு கொடுத்தேன். ஆனால் 065 இதில் ஏசி பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 005ன்னு கொடுத்தேன். ஆனால் 065 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருந்துச்சு. 4Dயில் பார்த்தீங்கன்னா 55, 26, 94, 32, 97, 52ன்னு கொடுத்தேன். 065 நாளைக்கு நான் லாஸ்ட்டாக எடுத்த மாதிரி ஒரு 4D நாளைக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்குது. அதையும் ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதான் நான் கொடுத்த கெஸ்ஸிங்கு. இப்போ நாளைக்கு நிர்மல் அதுக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இப்போ நாளைக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது கெஸ்ஸிங் 5ஆம் தேதி 12வது மாதம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதத்துக்குள்ளே நான் 4D எடுத்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு வெற்றி வாங்கிட்டேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கு எந்த வித மாற்றமும் இல்லை நண்பர்களே. ஓகேங்களா, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான செட்டாக தான் எடுக்க போகிறேன், எடுத்தும் கொடுக்க போகிறேன். நிர்மல் 409 நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது. ஓகே, இதில் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா 9065 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கெஸ்ஸிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி 9065 ஓகேங்களா, 55, 26, 9065 நம்ம சுருக்கமாகவே விஷயத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுவோம். சரி, இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9065. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 35, 33, 37, 55 ப்ளஸ் 61, 65. ஓகேங்களா, இப்படி இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே வந்து 26 இருக்குது. ஓகேங்களா, 26. இப்போ கணக்கில் எப்படி வருது அப்படின்றத பார்த்தா, இப்படி இருக்கும்போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு
065 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து 0க்கு 8, 6க்கு 4, 5க்கு 1, 841 அப்படின்னு சொல்லிட்டு வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எனக்கு வருது. உங்கள் கணக்கில் எந்த எடுத்துங்க. இந்த திரும்பி உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். 035 இருக்குது, 841 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 5 மாத கணக்கில் எடுத்து பார்த்தா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 065. ஓகேவா, எனக்கு இதுதான் டார்கெட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது 0க்கு 3, 6க்கு 4, 5க்கு 1, 341 அப்படி சொல்லிட்டு உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, ஏபிசியில் 341. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கணக்கு வர்றதில் எனக்கு வந்து ஒருவேளை இந்த 526க்கு 0, அதாவது 5க்கு 0, 2க்கு 6, 6க்கு 5 அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து 0க்கு 2, 6க்கு வந்து ஒரு வேளை 5, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6, 5 ஒரு வேளை -254 ஒரு செட்டு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இதையும் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கணும். 254. ஓகேங்களா, வேறு நான் எங்கேயுமே போகல. சரி, இப்போ 4Dயை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கணக்கில் இருக்குது அப்படின்னா 6க்கு 8, 0க்கு 8, 3க்கு 1, 5க்கு 1, 4811 டார்கெட். ஓகே, 9065 அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6, இங்கே 5, 6 வந்து இங்கே போயிடுச்சு, 5 வந்து இங்கே போயிடுச்சு. அதாவது 5 இங்கேருந்து இங்கே எடுத்து 6 இங்கேருந்து இங்கே எடுத்து 2க்கு 0 பவர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன். 6க்கு 6 இங்கே போயிடுச்சு, 5க்கு 5 இங்கே போயிடுச்சு, 2க்கு 0 அப்படிங்கும்போது அப்போ 0, 5 பவரில் இந்த இடத்துல 2க்கு 0 அப்படிங்கும்போது 6க்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு கணக்கு வச்ச நண்பர்களே, நான் திரும்ப சொல்கிறேன், சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுங்க. 5 இங்கே போயிடுச்சு, 6 இங்கே வந்துடுச்சு. அப்படிங்கும்போது 0 இங்கே ஒரு வேளை சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். இந்த 6 எப்படி இங்கே இறங்கணும் வச்சோ அதே மாதிரி இந்த 5 இங்கே இறங்கி நம்மளுக்கு வந்து 2க்கு 0 பவரில் வந்த மாதிரி ஒரு வேளை 4 அப்படி சொல்லிட்டு 450 ஒரு செட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, 0க்கு 4, 6க்கு 5, 5க்கு 0 ஒரு வேளை 0 இது அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 450 வருது. அது இன்னொரு கணக்கில் எப்படி பார்த்திங்கன்னா 750 இங்கே இருக்குது, 750 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. நான் வந்து 450 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்குது. சரி, 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 6க்கு 4, 0க்கு 8, 3க்கு 1, 5க்கு 1 அப்படின்னு 4811 வந்தால் இந்த இடத்துல 9க்கு 2, 0க்கு 7, 6க்கு 9, 5க்கு 1, 2791 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வந்தாலும் வரலாம். இது ஒரு பக்கம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா எனக்கு 3, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. இது என்னுடைய கணக்கில். சரி, பாக்ஸ் நம்பர்னு நான் ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணால் நான் என்ன நம்பர் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் நம்பர் அப்படிங்கும்போது நான் நிறைய நம்பர் கொடுக்க மாட்டேன். 226 இதுதான் பாக்ஸ் நம்பர், அவ்வளோதான். வேறு எதுவும் இங்கே வந்து இதுவாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிசி 50, 5 இங்கே இறங்கலாம். இந்த 5ம் 0வும் சேர்ந்து இந்த இடத்துல பிசி 50 வரலான்னு எனக்கு கணக்கில் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றுமே நான் எடுக்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 4Dயில் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்கான நம்பர் இருக்குது. ஆனால் வந்து நான் மிஷின் நம்பர் வரும்போது தான், எம்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த நம்பர் நான் ஃபைனல் பண்ணுவேன்.
நான் அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிடுறேன். வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் 8610144122 இந்த நம்பருக்கு வரலாம். எனக்கு அதுக்கு வந்து 200. அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், நான் முக்கியமான நம்பர் இருக்குன்னு சொல்லிவிடுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். நாளைக்கு முக்கியமான நம்பர் இருக்குது, ஆனால் நாளைக்கு கம்மியாக தான் செட்டு கொடுப்பேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் ஜிபே கொடுத்துட்டு வரலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயும் எந்த இடத்துலையும் இந்த ஃபார்மேட்டில் இதுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு நாளைக்கு ரிசல்ட்டும் வரப்போகுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? 065 341. ஓகேங்களா? அதே மாதிரி 341 இல்லைனா 841, 341 இல்லை 841. இதுதான் நான் கொடுக்குறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறது கரெக்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் ஆச்சு எதிர்பார்க்குறேன். கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.